Hello friends, welcome to our channel. இன்னைக்கு பட்டர் பேப்பர் எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறோம் பார்க்க போறோம். இந்த லாக்டவுன்ல கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட்டர் பேப்பர் வீட்ல ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெண்டே பொருள் தான் தேவைப்படும். A4 ஷீட்டும் குக்கிங் ஆயிலும். குக்கிங் ஆயில் வந்து என்ன ஆயில் வேணா எடுத்துக்கலாம் நீங்க. மாடல் 1 ரெண்டு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் வந்துட்டு ஒரு 3 to 4 drops கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த குக்கிங் ஆயிலை வந்துட்டு பேப்பர்ல நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரஷ் வச்சு கிரீஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கையில் கூட வந்துட்டு அந்த ஆயிலை லைட்டாக எடுத்து ரப் பண்ணிக்கலாம். இப்போ A4 ஷீட்டில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம பட்டர் பேப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டர் பேப்பரை வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூல் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் வந்துட்டு கடையில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வீட்டில் A4 ஷீட்டும் குக்கிங் ஆயிலும் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக. மாடல் 2 நம்ம வந்துட்டு A4 ஷீட்டில் வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம். நம்ம பேக்கிங் ட்ரே பேக்கிங் மோல்டோட சைஸை. ஸோ பாருங்கள், நான் இந்த ட்ரே எடுத்துக்கிறேன். இந்த ட்ரேவை வந்து A4 ஷீட்டில் வச்சு நான் அந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிளை வந்து நான் கட் பண்ணி நான் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்னோடய பேக்கிங் மோல்டோட ஷேப் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் அந்த பேக்கிங் ட்ரேயில் நல்ல ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை வந்துட்டு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்துட்டு ஆயிலை வச்சு நம்ம க்ரீஸ் பண்ண போகிறோம் அந்த பேப்பரில். நம்ம இப்போ ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணிட்டோம். நம்மளோட பட்டர் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டர் பேப்பரில் நம்ம எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம பேக்கிங் எப்போ பண்ணுறோமோ நம்ம அப்போ வந்துட்டு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம மாடல் 1 காட்டுந்து வந்துட்டு எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாடல் 2ல் வந்துட்டு நம்ம எப்போ பேக் பண்ணிக்கிறோமோ இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அந்த மோல்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பட்டர் பேப்பர் ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட்டர் பேப்பர் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு, பிஸ்கெட் பேக் பண்ணுறதுக்கு, ரேப் பண்ணுறதுக்கு, ஃப்ரீசிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் குட். அதுக்கு பதில் இன்ஸ்டன்ட் நம்ம வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட், சப்ஸ்கிரைப் இட் அண்ட் தேங்க்யூ.